விரைவு ரயிலில் மிடில் பெர்த் விழுந்ததில் காயமடைந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படாதது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1.5 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட ரயிலில் அந்த பெண் பயணித்தது பல்வேறு கேள்விகளுக்கும் வித்திட்டுள்ளது. சென்னை முகலிவாக்கத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவர் கடந்த 11ஆம் தேதி இரவு சென்னையிலிருந்து பாலக்காடு விரைவு ரயிலில் குடும்பத்துடன் சென்றுள்ளார். நள்ளிரவு சுமார் 1:30 மணி அளவில் மொரப்பூர் அருகே ரயில் நின்றபோது நடுபெர்த் சரிந்து விழுந்ததில் கீழ்பெர்த்தில் தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது. ஆனால் எந்தவித முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 1.5 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட ரயிலில் பயணித்த சூர்யாவுக்கு சேலம் ரயில் நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் அவர் சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. தலையில் 3 தையல்கள் போடப்பட்டு பின்னர் அவர் சொந்த ஊரான மூணாருக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள தெற்கு ரயில்வே சங்கிலி இணைப்பு கொக்கியை சரியாக கையாளதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. காயமடைந்த பயணிக்கு உடனடியாக மருத்துவ உதவிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக விளக்கமளித்துள்ள தெற்கு ரயில்வே மருத்துவ உதவி பெறுவதற்காக மொரப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்க பயணி மறுத்துவிட்டதாகவும் எனவே சேலத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையிலிருந்து பாலக்கோடு சென்ற ரயிலில் நடுபெர்த் சரிந்து விழுந்து காயமடைந்த பெண் மொரப்பூரில் இறங்காமல் சேலம் ரயில் நிலையம் வரை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காரணம், மொரப்பூர் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதே. இந்த ரயில் நிலையத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன விவரிக்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன். மொரப்பூர் ரயில் நிலையத்தை பார்த்தோம் என்றால் பொதுவாக பெரும்பாலான ட்ரெயின்கள் நிற்பதில் சில குறிப்பிட்ட ட்ரெயின்கள் மட்டும்தான் நிற்கும். அது குறிப்பாக இரவு நேரங்களில் இரவு 11 மணிக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ், அதாவது ஈரோடிலிருந்து சென்னைக்கு செல்வதும் அதே போல் சென்னையிலிருந்து ஈரோடு செல்வதுமான ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இந்த மார்க்கமாக செல்கிறது. அந்த ரயில் நிற்கிறது. அதே போல் செகந்திராபாத்திலிருந்து திருவனந்தபுரம் வரையும் செல்லக்கூடிய அந்த சபரி எக்ஸ்பிரஸ் அதிகாலை 3:50 மணிக்கு இந்த பகுதிக்கு வருகிறது. அதே போல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து பாலக்காடு செல்கின்ற அந்த ட்ரெயின் இரவு 11:40 மணிக்கு இந்த ரயில் நிலையத்திற்கு வருகிறது. குறிப்பாக இங்கே நிற்கக்கூடிய ரயில்கள் அனைத்துமே 2 நிமிடங்கள் மட்டுமே நிற்கிறது. 2 நிமிடத்திற்குள்ளாக பயணிகள் ஏறுவது, இறங்குவது, குடிநீர் பிடிப்பது போன்ற அனைத்தும் இந்த பயணிகள் அதுக்குள்ளாகவே முடித்துக் கொள்கிறார்கள். இந்த ரயில் நிலையத்தை பார்த்தோம் என்றால் நள்ளிரவு நேரங்களில் வருகின்ற பயணிகளுக்கு போதுமான வசதிகள் இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் அரிதாகவே இருக்கிறது. அதாவது பேருந்து 3 மணிக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் நிலையத்தை அடைகிறது. ஆனால் இங்கே பேருந்து வசதி இல்லை. 5:30 மணிக்கு தான் பேருந்து வசதி கிடைக்கிறது. அதே போல் 11:40 மணிக்கு இந்த பாலக்காடு விரைவு வண்டி இந்த மொரப்பூர் ரயில் நிலையத்திற்கு வருகிறது. அந்த நேரத்தில் இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு ஏதேனும் உடலில் தொந்தரவுகள் ஏற்பட்டால் அதாவது முதல் உதவி சிகிச்சை பெறுவதற்கு கூட அந்த வசதிகள் இங்கில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அருகில் இருக்கக்கூடிய 12 கிலோமீட்டர் தூரத்தில் அரூருக்கு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தருமபுரிக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வருகிறது. இந்த ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் நீண்ட நாட்களாகவே கோரிக்கை வைத்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது ரயில் நிலைய பணிகள் விரிவாக்க பணி 7 கோடி ரூபாய் அளவில் நடைபெற்று வருகிறது. முழுவதுமாக புதுப்பித்து வருகிறார்கள். அதில் முதலுதவி சிகிச்சை மையம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பேருந்து வசதி, அதாவது அதிகாலையில் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் இறங்கக்கூடிய பயணிகள் செல்வதற்கு போதுமான அந்த பேருந்து வசதி இல்லை. அதை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்த மக்கள் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மொரப்பூரிலிருந்து விவேகானந்தன்.